இந்த இடம் கென்னடி ஸ்கொயர் 1வது வடக்கு தெருவில் அமைந்துள்ள பூங்கா, சிறுவர் விளையாட்டு பூங்கா. ஆங்காங்கே அமர்ந்து பேசுவதற்கு, இப்படி விளையாடுவதற்கு இந்த இடம் இருக்கிறது. அமீபா, அதை பற்றி ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்குத்தான். இந்த அமீபா என்பது ஒரு உயிரினம், ஒரு அணு உள்ள ஒரு உயிரினம். கண்ணுக்கு தெரியாது, சரியான உருவம் கிடையாது, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது எங்கே வாழும் என்றால் இந்த குளம், குட்டை போன்ற இடங்களில்தான். நல்ல நீர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்காது. இந்த சாக்கடை, கழிவு நீர் அது போன்ற இடங்களில் அது வளரும். அது இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கு ஒரு உட்கரு உண்டு, நியூக்ளியஸ் உண்டு. அதில் பல வகைகள் இருக்கிறது. அது தன்னை இரண்டாக உடைத்து கொண்டு பெருகும். இப்படியே அது வளர்ந்துவிடும். அது பொதுவாக எங்கே செல்லும் என்றால், நமது உணவு முறையில் சுகாதாரம் இல்லாமல் சாப்பிடுகின்ற உணவில் அது கலந்துவிடும். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாது. அது நமது வாய் வழியாக குடலுக்கு சென்றுவிடும். அங்கே வளர்ந்து பிறகு அது பல வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். இன்னும் சில ஒரு வகை அமீபா, அது எங்கே இருக்கும் என்றால், அதுவும் இதேதான், குளம், குட்டை போன்ற இடங்களில், சுகாதாரம் இல்லாத இடங்கள். நீர் இருக்கும், அங்கே குளித்தால் பொதுவாக குழந்தைகள் விரும்புவார்கள், பெரியவர்கள் குளிக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் குளிக்கும் பொழுது, முங்கி எழும்பொழுது அவர்களுடைய மூக்கின் வழியாக தண்ணீர் போய்விடும். இந்த அமீபா அது மூக்கில் ஒட்டிக்கொண்டு மூளை, அந்த சுவாசம் வழியாக மூளைக்கு சென்றுவிடும், மூக்கின் வழியாக தலைக்கு சென்றுவிடும். அது ஒரு 20 நாட்களுள் அது சாப்பிட ஆரம்பித்துவிடும். அழிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். அழித்து 10 நாட்களில் மூளைச்சாவு நடந்து இறந்து விடுவார்கள். இதுபோல கேரளாவில் சிறுவர்கள் இறந்துள்ளார்கள். இது அரசுக்கு கொண்டு வந்து இதையெல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள். அது தொடர்ந்து அது படிக்கிறேன். நான் சுவாலஜி படித்த பொழுது இதெல்லாம் அமீபா பற்றி எனக்கு தெரியும். படம் வரைய தெரியும், அதனுடைய உள்ளே என்ன இருக்கிறது என்றெல்லாம் தெரியும். அப்படி மூளைக்கு போகும் பொழுது அந்த மூளையையே சாகடித்துவிடும். வயிற்றுக்குள் போய்விட்டால் அது என்ன செய்யும் என்றால், இந்த அடிக்கடி மலம் கழிக்க தோன்றும், குடலிலே தங்கிவிடும். அதற்கு தற்பொழுது சரியான மருத்துவம் இருக்கிறது. அந்த டேப்லெட் அதை எடுத்து சாப்பிட்டால் 2 வாரங்கள், 15 நாள் சாப்பிட்டால் போய்விடும். அமீபியாசிஸ் என்ற நோய் அது. அடிக்கடி அவர்களுக்கு வயிற்றிலே மலம் தங்காது. அது கழிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு. அதனால் பலர் சாப்பிட்ட உடனே அல்லது சாப்பிடுவதற்கு முன்பே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள். வேறு எங்காவது போய்விட்டால் அவசரமாக அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று தெரியாத திக்குமுக்காடுவார்கள். ஆதலினால் அவர்கள் வெளியே போகும் பொழுது மலம் கழித்துவிட்டு சுத்தமான வெறும் வயிற்றோடு சென்றால் எந்த விதமான பிரச்சனைகளும் அவருக்கு இருக்காது. அமீபியாசிஸ். இதெல்லாம் தகவலை திரட்டி நான் சொல்கிறேன். இது எதற்காக என்றால், முக்கியமாக குழந்தைகளுக்கு. பல சுற்றுலாக்களுக்கு செல்கிறார்கள். கிராமப்புறங்களில், குளங்களில்
அங்கெல்லாம் அப்படி குளிக்கும் பொழுது அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். நான் குளத்தில் குளித்தவன்தான். சிறு வயதிலிருந்தே பெரியவன் வரும் வரை குளத்தில்தான். அப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது நீரோட்டமே இருக்காது. குளம், குட்டை, ஏரி போன்ற இடங்கள்தான். ஆனால் தற்பொழுது அது கண்ணுக்கு தெரியாததாக இருப்பதால் அது குளிப்பவர்களுக்கு இந்த காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. எனவே குழந்தைகளுக்கு முக்கியமாக அவர்களை நீர்நிலைகளுக்கு சென்று குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துவதற்கான ஒரு பதிவு தான். பலர் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார்கள். அதை மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த பதிவின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவு ஒரு உபயோகரமான பதிவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு இதை பகிருங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், ஜாக்கிரதையாக இருப்பார்கள். எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம், மற்றவர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரவு நள்ளிரவாகட்டும்.